அன்பும் இரக்கமுள்ள நல்ல கடவுளே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கிற யாருடைய இறுதி தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து வழிபட, ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அருமையான அழைப்பை தந்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், இந்த திருச்சபையினுடைய சேகர தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள், தொடர்ச்சியாக இந்த லெந்து காலங்களிலே ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் புனித பயணம் என்கின்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்றோம். புனித பயணத்தை மேற்கொள்ளுதல், பில்கிரிம் ஜேர்னி. இந்த நாளிலே அந்த வரிசையில் பில்கிரிம் ஜேர்னி டுவர்ட்ஸ் ரிகன்சிலியேஷன், ஒப்புரவை நோக்கிய புனித பயணம், ஒப்புரவை நோக்கிய புனித பயணம் என்கின்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளுடைய தியானம் நமக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. புனித பயணங்கள் என்றாலே ஒரு மகிழ்ச்சி என்கின்ற பொதுவான சிந்தனையை தாண்டி அதிலே ஒரு அதிகமான ஒரு தெய்வீகத்தன்மை, ஜெபம் நிறைந்த ஒரு பயணமாக அந்த பயணங்கள் இருக்கும். அதனால்தான் அது பேர் புனித பயணம். அந்த புனித பயணங்களுடைய டெஸ்டினேஷன், இலக்கு என்பது நமக்கு ரொம்ப தெய்வீகத்தன்மை நிறைந்த ஒரு இலக்காக அந்த இலக்குகள் இருக்கிறது. இன்றைக்கு இதனை மனதில் வைத்துதான் அநேகர் புனித பயணங்களுக்கான கூட்டங்களை அல்லது குழுக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே அவரவர் தனிநபருக்கு ஒரு 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் உங்களை புனித பயணமாக கொண்டு போய் எருசலேமுக்கு கொண்டு போய் விடுவார்கள். நாமும் அந்த பணத்தை சேர்த்து வைத்து அதற்காக கொடுத்து விட்டு இங்கிருந்து கிளம்பி செல்வோம். நானும் ஒரு முறை சென்றேன். இந்த பயணத்தை பொழுது நான் எதிர்பார்த்த பெரிய காரியம், நாம் போய் சேரப்போகின்ற ஒரு இலக்கு ஒரு புனிதமான ஒரு பூமி, எருசலேம் என்கின்ற ஒரு இடம். அதிலே ஆண்டவர் நடமாடிய எல்லா இடத்திற்கும் நம்மை அழைத்து செல்கிறார்கள். எங்களை கூட்டிச் சென்ற ஒரு குழு ஒரு கல்லூரியோடு தொடர்புடைய ஒரு குழு. ஆகவே அந்த குழுவிலே அங்கங்கே நின்று அதனுடைய வரலாற்று சிறப்புகளையும், திருமறையோடு அதனோடு எங்கெங்கெல்லாம் நெருக்கமான உறவு இருக்கிறது, எதையெல்லாம் மேற்கோள் காட்ட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி அந்த பயணத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இதற்கு நான் போகிறேன் என்கின்ற செய்தியை கேட்டவுடனே என்னுடைய உறவினர்கள், எனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்து என்ன சொல்லுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். தயானி, சென்னைக்கு இஸ்ரேலுக்கு செல்லுகிறாய், ஆகவே எங்களுக்காக நீர் அந்த இடத்திலே சென்று என்ன பண்ண வேண்டும், ஜெபித்து விட்டு வர வேண்டும். எனக்காக இந்த நோக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும், இந்த காரியத்தை சொல்லி எனக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த ஒரு சிக்கல் நிறைவேற வேண்டும், சரி சீர் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும், என்னோட வாழ்க்கையிலே நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும், பல நாள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்பார்கள் என்று நான் ஆயத்தமாய் ஒரு நல்ல ஒரு டைரி எல்லாம் கொண்டு போய்விட்டேன். அந்த டைரி வந்து நான் செல்லுகின்ற இடத்தினுடைய குறிப்புகளை எழுதுவதற்கும் அந்த டைரியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் அப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா யாருமே இடத்துல அப்படி சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள், அந்த இடத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் மண்ணு கொண்டு வா, அந்த இடத்திலே ஒரு எண்ணெய் விற்பார்களாமே, அந்த எண்ணெய் ஒரு குவளை கொண்டு வா, புனித நீர் என்று சொல்வார்களே அதை கொஞ்சம் எனக்கு கொண்டு வா.
அங்க இருக்கிற புனித பொருள் ஏதாவது எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கேட்டவர்கள் தான் அநேகர். இந்த போங்கை உணர்ந்துதான் இஸ்ரேல் நாட்டில் இருக்கின்ற வாணிகம் எப்படி மாறிவிட்டது, வருகின்றவர்களுக்கு இந்த புனித பொருட்கள் டப்பா ஒன்று கொடுக்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்து எக்கச்சக்கமாக அதை உற்பத்தி செய்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இஸ்ரேல் செல்கிறார்களோ அங்கு எல்லா கடைகளிலும் இந்த டப்பா ஒன்று இருக்கும். அதனுடைய விலை ஒரு $1 $2 என்று இருக்கும். அதை வாங்கி கொண்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், வரும்போது பெட்டி ஃபுல்லாக அடிக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை எடுத்து அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். இப்போ புனித பயணங்கள் என்பது நமக்கு ஒரு புனிதமான இடத்திலே போய் நாம் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற தன்மைகள் போய் அங்கிருந்து ஒன்றை கொண்டு வந்து ஒரு அடையாளமாக, ஒரு ரெலிக்காக, ஒரு காட்சி பொருளாக நம் வீட்டில் அதை வைத்து அதை தொங்கவிட்டு அதனால் நம்முடைய வீடு முழுமையும் பரிசுத்தப்படுகின்ற ஒரு புரிதலை நாம் கொண்டிருக்கிறோம். புனிதங்கள் அனைத்தும் சடங்காச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு போங்கை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியிலே ஒரு ஆலயத்தில் ஒரு லெந்து காலங்களிலே புனித பயணம் என்கின்ற ஒரு செம்பொருளை வைத்து அந்த புனித பயணங்கள் எதையெல்லாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து தலைப்பை சூட்டி அந்த செம்பொருளிலே சிந்திப்பது என்பது மிகுந்த பாராட்டத்தக்கது. இத்தகைய ஒரு மேலான சிந்தனையை கொண்டு திருச்சபைக்கு ஆன்மீக உணவை கொடுக்க வேண்டும் என்று எண்ணின உங்களுடைய திருச்சபையின் போதகர்மார்களுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இப்படி ஒவ்வொன்று தலைப்பிலும் சிந்தித்து இன்றைக்கு நாம் நம்முடைய கவனங்களை சீர் செய்கின்ற ஒரு தலைப்பாக ரிகன்சிலியேஷன், ஒப்புரவு. இந்த புனித பயணத்திலே ஒப்புரவு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒப்புரவு இல்லாத ஒரு பயணம் மிகுந்த சுமை மிகுந்த பயணமாக இருக்கிறது. ஒப்புரவு இல்லாத பயணம் சுமை மிகுந்த ஒரு பயணமாக இருக்கிறது. நம் ஊர்களிலே ஒரு நல்ல ஒரு பழமொழி உண்டு. எப்பொழுதுமே பயணிக்கின்ற பொழுது டிராவல் லைட். எவ்வளவு சுமையின்றி லகுவாக பயணிக்க வேண்டுமோ அவ்வளவு லகுவாக பயணிக்க. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். யாரும் பெரிய பெரிய மூட்டைகளை கொண்டு போக மாட்டார்கள். எவ்வளவுக்கு சிறியதாக கொண்டு போக வேண்டும். பயணத்திலே சுமைகளை களைய வேண்டும். என்றால் பயணம் என்பதே பெரிய களைப்பு தரக்கூடிய ஒரு செயல்பாடு. அதிலே சுமைகளை தூக்கி செல்வது என்பது மிகுந்த மிகுந்த கடினமான ஒரு பயணம். அதிலும் குறிப்பாக ஒரு புனித பயணத்திலே கிறிஸ்துவை அண்டுகின்ற இறை ஆற்றலை நெருங்கி சேர எடுக்கின்ற ஒரு பயணத்திலே வெறும் சுமைகளாக மட்டுமல்ல, தடைகளாகவும் இருக்கக்கூடியது சிலவை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஒப்புரவின் வழியாக கீழே இறக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு சுமை. ஒப்புரவின் வழியாக கீழே இறக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு சுமை. என்ன சுமை ஒப்புரவின் வழியாக கீழே இறக்கி வைக்கப்படுகிறது? இன்றைக்கு திருமறை பகுதி மிக அழகாக அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சண்டே ஸ்கூல்லே பாடத்தை கேட்டுவிட்டு வந்த ஒரு சிறு பையனை நோக்கி தகப்பன் கேட்டார், இன்னைக்கு என்ன சண்டே ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்தாங்க? ஏன்னா அப்பாங்களுடைய வேலையே என்னன்னா, பசங்க ஒழுங்கா அட்டென்ட் பண்ணாங்களா, எல்லாம் ஒழுங்கா கேட்டாங்களா, இதை செக் பண்ண வேண்டியது. அம்மாக்களுடைய வேலை என்னவா இருக்கும்னா, சண்டே ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துன்னு போன பையில எல்லா பொருளும் பத்திரமா திரும்பி கொண்டு வந்திருக்காங்களா, வாட்டர் பாட்டில் இருக்குதா, பைபிள் இருக்குதா, நோட் இருக்கா, பென்சில் இருக்கா, பேனா இருக்கா, இதெல்லாம் யாரும் அம்மா செக் பண்ணுவாங்க. அப்பா என்ன செக் பண்ணுவாரு? என்ன இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்க, ஒழுங்கா கவனிச்சானா இல்லை வேடிக்கை பாட்டு இருந்தானா, விளையாடிட்டு இருந்தானா, ஒழுங்கினமா இருந்தானா இந்த பையன் என்பதை விசாரிக்கின்ற வேலையாக. அதுக்காக டோன்ட் டேக் இட் வெரி ஸ்டீரியோ டைப் தட் நான் ரொம்ப பெண்கள்னா இந்த பொருட்கள் மீது கவனம் செலுத்துவாங்க, ஆண்கள் எல்லாம் மாதிரி அறிவு சார்ந்து கவனம் செலுத்துவாங்கன்னு இல்லை. இது எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மாற்றி செய்வாங்க.
சில வீட்டில் அம்மாக்கள் கேட்கலாம், என்ன இன்னைக்கு கிளாஸ்ல கவனிச்சியா இல்லையா, நான் நாளைக்கு டீச்சரை வந்து கேட்சேன் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்ட ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் சொன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு கிளாஸ் எடுத்துருந்தாங்க, ஆனா எனக்கு ஒரு பெரிய டவுட் அதுல. என்ன டவுட்? இல்ல பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது சாமி ரொம்ப கோபமாகறாரு, எல்லாரையுமே அடிக்கிறாரு, கொல்றாரு, கோபம் இருந்தவராகிறாரு. ஆனா புதிய ஏற்பாடுல வரும்போது அப்படியே வித்தியாசமா இருக்கிறாரு, அன்பாகிறாரு, யாருக்கு பார்த்தாலும் மன்னிக்கிறாரு, ரொம்ப கொடுமையான காரனை கூட அரவணைக்கிறாரு. இது எப்படி இது அப்படின்னு கேட்டேன். உடனே அப்பா சொன்னாரு வேடிக்கையா அந்த பையன்கிட்ட, அது ஒண்ணும் இல்ல, பழைய ஏற்பாடு கடவுள் வந்து ரொம்ப கோபமானவர், ஜனங்க மேல கோவப்பட்டாருன்னா ரொம்ப கோவத்தை அப்படியே வச்சுன்னு இருப்பாரு. ஆனா அவரு கிறிஸ்டின் ஆயிட்ட பிறகு எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. கிறிஸ்டின் ஆயிட்ட பிறகு எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. வேடிக்கையாக இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கிறது. அந்த சிறு பையனுக்கு புதிய ஏற்பாடின் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு. ஏன்னா புதிய ஏற்பாடின் கடவுள் அல்லது புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற கடவுள் எப்பொழுதும் மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். எங்கேயும் நான் கோபமுடையவர், நான் எரிச்சலுடைய ஆண்டவர் என்று சொல்லி ஆக்ரோஷமாய் செயல்படுவதாக அல்லாமல், ஒவ்வொரு முறையும் அவர் மன்னிப்பதற்கான, மறுபடியும் சேர்த்துக் கொள்வதற்கான, மறுபடியும் நெருங்கி போவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கின்றவராக இருக்கிறார். மிக அழகான ஒரு பகுதி. இயேசுவும் பேதுருவும் என்கின்ற ஒரு தலைப்பை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறார்கள். யோவான் 21 அதிகாரம் வசனங்கள் 15 இந்த பகுதியிலே மிக சிறப்பான ஒரு காரியம். நிறைய நேரம் நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த பகுதியை, கிட்டத்தட்ட நமக்கு இது மனப்பாடமா தெரியும். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன வருது இதுல, 10 மை லேம்ப்னு வருது. அதனால என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு திருப்பணியில் இருக்கிற முக்கியத்துவத்தை குறித்து எடுத்து பேசுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. சரி, இதுல எதை நான் மையப்படுத்த வேண்டும், எது இந்த பகுதியினுடைய முக்கியமான கரு எது, எதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த முழு பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நோக்கத்தோடு நான் இதை மறுபடியுமாய் வாசித்துக் கொண்டே இருந்த பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி. ஆண்டவர் பேதுருவுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலிலே இந்த அன்பு என்கின்ற ஒரு காரியத்தை வைத்து இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்வதா என்பதை குறித்து யோசித்தேன். ஏன்னா அதை நாம் படிக்க கேட்டிருப்போம், இல்லை உங்களுக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அன்பு என்பதிலே 3 விதமான அன்பு கிரேக்க மொழிகளிலே உண்டு. ஒரு அன்பு, என்ன அன்பு? அகாப்பே அன்பு. நம்ம எப்பவுமே எடுத்தோடனே டாப்ல ஐஎஸ் தான் போவோம். சின்ன அன்புலாம் நமக்கு பிடிக்காது, நம்ம எடுத்தோடனே மேல அன்பு தான் போவோம். அகாப்பே அன்பு, ஏன்னா அது இட்ஸ் பர்ஃபெக்ட் லவ். நமக்கு அகாப்பே அன்பு ரொம்ப நிறைவான ஒரு அன்பு. ஏன்னா அது தெய்வீக அன்பு, கடவுள் காட்டுகிற அன்பு, கடவுளிடத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிற ஒரு அன்பு. அந்த அன்புக்கு பெயர் அகாப்பே என்று சொல்லி கிரேக்கத்திலே உண்டு. அடுத்தது என்ன மாதிரி திடீர்னு சொல்லிட்டீங்க, யாரும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு எனக்கு நடுவில். ஏன்னா இப்படி அமைதியா இருக்கிற திருச்சபையெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், ரொம்ப அமைதி காக்குறது. அடுத்த ஒரு அன்பின் பேர் என்னன்னா, கிரேக்கத்துல பிலேயோ அப்படிங்கிற ஒரு அன்பு. பிலேயோ பேர்கள் கூட வைக்கிறது நம்ம. தியோஃபிலோ கடவுளுடைய அன்பு, சிநேகிதன் என்கின்ற சொல். பிலேயோ அப்படின்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மேல வைக்கிற ஒரு நட்பு அடிப்படையான ஒரு அன்பு, மனுஷருக்கு காட்டுற அன்பு. இன்னொரு அன்பு இருக்கு, அதை பத்தி நம்ம யாரும் அவ்வளவு பேச மாட்டோம், ஏன்னா அது ஒரு டேபு சப்ஜெக்ட். என்னன்னா எரோஸ் அப்படின்ற ஒரு அன்பு, கணவன் மனைவி என்கின்ற இருவருக்கு இடையில் இருக்கின்ற ஒரு உறவினுடைய வெளிப்பாடு, எரோஸ் என்கின்ற ஒரு அன்பு. அப்ப இந்த 3 நிலைகளிலே இந்த இடத்துல இந்த 2 சொல்லாடலை பயன்படுத்துறாரு. அகாப்பே என்கின்ற சொல்லையும் பிலேயோ அப்படிங்கின்ற சொல்லையும் பயன்படுத்துகிறார்கள்.
இதை வைத்து இந்த பகுதியை புரிந்து கொள்வதா என்கின்ற ஒரு காரியம். என்ன, எப்படி புரிந்து கொள்வது இந்த பகுதியை? முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்துல கேட்கிறார், நீ என்னிடத்தில் அகாப்பாவே இருக்கிறாயா, அகாப்பாவே இருக்கிறாயா என்று கேட்கிறார். தெய்வீக அன்புடையவராக என்னிடத்தில் நீ இருக்கிறாயா என்கிறதா அர்த்தம். அதற்கு பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உன்னிடத்திலே பிலேயோவாக இருக்கிறேன். என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாரு? பிலேயோ என்கின்றதை ரெஸ்பான்ஸ். ஆண்டவர் கேட்கிறாரு, மீன் குழம்பு சாப்பிட்றியா அப்படின்னா, நான் மீன் குழம்பு சாப்பிட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். மாறாக அவர் என்ன சொல்றாரு, நான் மீன் குழம்பு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வெஜிடேரியன் குழம்பு சாப்பிட்றேன். மாத்தி சொல்றாரு, பதில் வேற வருது, அதே தான், ஆனா வேற வருது. ரெண்டாம் தடவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ எடுத்த அகாப்பேவே இருக்கிறியா அப்படின்னு கேட்டா, திருப்பியும் பேதுரு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னிடத்துல பிலேயோவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது முறை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ என்னிடத்தில் பிலேயோவாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் பேதுரு சொல்றாரு, நான் உன்னிடத்திலே பிலேயோவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சொல் மாற்றம் ஒரு முக்கியமான அழகு உடையதாக இருக்கிறது. அது என்ன அழகுனா, ஆண்டவர் மேலானவற்றை எதிர்பார்க்கிறது பொழுது கூட நாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாகவும் நம்மால் அந்த தகுதிகளை எட்ட முடியாத நிலையில் இருக்கிற நிலையில ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மேலானவற்றிலிருந்து இறங்கி வருகிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரொம்ப மேலானவற்றை ஆண்டவர் எதிர்பார்க்கலாம், ஆனால் நம்முடைய இயலாமை, நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை தான் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்காக நம்மை ஒதுக்கி விட்டு, இல்ல உனக்கு புரிய மாட்டேங்குது, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் மறுபடியும் இறங்கி அவருடைய புரிதலோடைய அவருடைய வார்த்தைகள் மத்தியில வருகிறார். என்னால் அப்பழுக்கற்ற ஒரு அன்பை உன்னிடத்தில் காட்ட முடியுமா என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஏன்னா நான் மனுஷன், நான் ஒரு நேரம் அன்பு காட்டுவேன், ஒரு நேரம் என்ன பண்ணுவேன், ஒரு நேரம் மறுதலிச்சிருவேன். நான் ரொம்ப நெருக்கமா இருப்பேன் நான் உன் கூடவே. நீ என்ன நினைச்சுக்குவ, இவனை தான் நம்ம என்ன பண்ணோம், ஊழியத்திற்கு நமக்கு அடுத்தது இவனை தான் வச்சுட்டு போனோம்னு நினைப்பேன். ஆனா அந்த நேரம் நான் என்ன பண்ண மாட்டேன், ஏமாத்திடுவேன் திடீர்னு. ஏன்னா என் சூழ்நிலைகள் அது மாதிரி, எல்லாம் கிளம்பிடுவேன், பைபிள் எடுத்துக்குவேன், பேக் எடுத்துடுவேன், எல்லாம் ரெடி ஆயிடுவேன் சர்ச்சுக்கு. அந்த நேரம் முக்கியமான சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், சரி நின்றுடுவேன் சர்ச்சுக்கு போகாம. ஏன்னா ஒரு நிர்பந்தம், சொந்தக்காரங்க அவ்வளவு தூரத்தில் பயன்பட்டு வந்தா அவங்கள நான் இங்கேயே உட்காந்துருங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன், என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இது மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது. இது சாதாரண நிர்பந்தம், சும்மா சின்ன விஷயம், இதை ஓவர் கம் பண்ணலாம். ஏங்க என்னங்க வெள்ளிக்கிழமை வந்துடுறீங்க, பரவாயில்ல வாங்க எல்லாரும் ஏறுங்க ஆட்டோல போலாம் சர்ச்சுக்கு, அப்படி சொல்ல முடியும். அப்ப சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது, தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். அந்த நேரத்துல when I have a choice, I take what is of myself rather looking into what is of God. கடவுளுக்கு அடுத்தவற்றை யோசிப்பதிலிருந்து நான் மனுஷபிக்கமானவற்றை சிந்திப்பேன். நீ கடவுளுக்குரியவற்றை எண்ணுவாய், மறுரூபமாக்கப்பட்டு உயர்ந்து நிற்பாய், நின்று எனக்கு எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய பெரிய மறுரூப காட்சியை அளிப்பாய். அதை அளிக்கின்ற பொழுது நாங்கள் என்ன நினைப்போம்னா, ஐயோ இவர் கடவுளுடைய குமாரன், ஆண்டவருடைய மகிமை இவர் மீது நிழலிடுகிறது. ஆகவே இவர் நமக்கு எந்த நிலையிலும் இவர் நமக்கு மீட்பை அளிக்கக்கூடிய வல்லவராயிருக்கிறார். ஆகவே எந்த விதமான அவ்விசுவாசங்கள் இன்றி நான் உன் மீது நம்பிக்கை செலுத்த வேண்டும். மாறாக நான் என்ன செய்வேன், ஆண்டவரே இங்கேயே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு கூடாரம் போட்டுட்டு இங்கேயே தங்கிடலாம், நாங்க உங்க கூட தங்கிக்கிறோம், எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம், உங்க கூடவே இருக்கணும், உங்க கூடாரத்திலே இருக்கணும். நாங்க மோசே ஒரு கூடாரத்தை தங்கிட்டோம், எலியா ஒரு கூடாரத்தை தங்கிட்டோம், எங்களுடைய வேட்கை எல்லாம் என்ன, எங்களுடைய ஆசை எல்லாம் என்ன, உமக்கு நெருக்கமாய் நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான். ஆண்டவர் கோபித்துக் கொள்கிறார். என்ன ரொம்ப மனுஷிகமாக யோசிக்கிறியே என்று சொல்லி கட்டிந்து கொள்கிறார். மற்றும் ஒரு சூழ்நிலையிலும் கூட ஏன் இது மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறீர், வெளியரங்கமாய் பேசுகிறீரே, ஆண்டவரே இவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறீர், ஆனால் எனக்கு உண்மையில நம்பிக்கை உண்டு, ஆனால் வெளியரங்கமாய் பேசுகிற பொழுது தேவையில்லாத பிரச்சனையில நம்மளே வலிஞ்சு ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. நான் இங்க போறேன், அங்க போயிட்டு நான் எனக்கு தலைமை ஆசாரியர்கள் எல்லாருக்கும் எதிர்த்து நிக்க போறேன், அவங்க என்ன அடிக்க போறாங்க, சிலுவையில் ஏத்த போறாங்க,
அப்படின்னு வெளிப்படையாய் சொல்லி கொண்டிருக்கிறீரே, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு நமக்கு? நம்ம பிரச்சனை இல்லாம என்ன பண்ணுவோம்? வாழ்க்கைய நடத்துவோம். பிரச்சனை இல்லாம வாழ்க்கை நடத்துவோம் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிற பொழுது, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஆக பேதுருக்கு தெரியும், ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அன்பை என்னால் தர முடியாது. ஆனா ஆண்டவருக்கும் தெரியும், பேதுருவால தான் எதிர்பார்க்கிற அன்பை காட்ட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவருடைய மனுஷீக தன்மைக்கு ஆண்டவர் இறங்கி வருகிறார். இதை மையமாய் வைத்து இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா என்று சொல்லி எனக்கான ஒரு சிந்தனை. மற்றும் ஒரு சிந்தனை, என்ன ஒரு சிந்தனை? இந்த விஷயம் எதை படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். முதல் விஷயத்துக்கு பதில் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அவரிடத்துல சொல்லுகிறார், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்கிறார். எப்படி பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நடக்கின்றது உரையாடலிலே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை பார்த்தாலே ஒரு ரொம்ப ரசிக்க தகுந்த ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் இடையில அந்த அன்பின் எதிர்பார்ப்பில இருந்த முரண்பாடு. இவர் ஒரு அன்பை எதிர்பார்க்க, அவர் ஒரு பதில் சொல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பதில் சொல்ல உடனே அவர் ஒரு ரெஸ்பாண்ட் பண்றாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ரெண்டாவது பதில் சொன்ன பிறகு ஆண்டவர் திருப்பி அந்த நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுகிறார். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆடுகளை பேணுவாயாக, ஃபீட் பண்ணுவாயாக, உணவளிப்பாயாக. அதுதான் கிரேக்கத்துல ஒரிஜினல் பதம். இங்க எப்படி வருது? இங்க என்ன சொல்லுது? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மேய்த்தல் பணி வருகிறது, உணவு காட்டுதல். அதேதான் கிரேக்கத்துல என்ன சொல்லுது? ஃபீட் மை ஷீப்னு வருது. மூன்றாவது முறை கேட்குது. முதல் முறை சொன்னவர் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொன்னவர். இரண்டாவது முறை ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னவர். மூன்றாவது முறை என்ன சொல்லுகிறார் என்றால், என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்கிறார். ஷெப்பர்ட் மை ஷீப் என்கின்றது ஆண்டவருடைய பதில். ஷெப்பர்ட் மை ஷீப். என்ன இது? என்ன ஒரு மாற்றம்? என்ன ஒரு மாற்றம் இது? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 3 முறை கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னை 3 முறை மறுதலித்து புறம்பே நின்று கொண்டிருக்கிற ஒருவரை மறுபடியுமா என்ன பண்றார்? தன்னுடைய அன்பிலே அரவணைத்துக் கொள்கிறார். அதனாலதான் 3 தடவை கேட்கிறாரு. 3 தடவை கேட்கிறாரு. 3 தடவை மறுதலித்தார் பேதுரு இயேசுவை. ரொம்ப நெருக்கமா இருந்தார் பேதுரு. கிட்டத்தட்ட தலைமை சீடன். இயேசுவே கொஞ்சம் பார்த்துதான் பேசுவார்னு வச்சுங்களேன் பேதுரு கிட்ட. ஏன்னா வயசுல பெரியவர், ரொம்ப வயசுல பெரியவர். அப்படிப்பட்ட பேதுரு இயேசுவை மறுதலித்து போடுகிறார். எதிர்பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தனக்கு ஏற்படும் என்று. குற்ற மனப்பான்மை. ரிகன்சிலியேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பணி என்ன தெரியுங்களா? இந்த குற்ற மனப்பான்மை என்கின்ற சுமையை கீழே இறக்கி போடுவதற்கு ஒப்புரவு தான் துணை செய்கிறது. அந்த ஒப்புரவு, மன்னிப்பு என்கின்ற ஒன்று இல்லை என்றால் அந்த சுமையை யாராலையுமே என்ன பண்ண முடியாது? இறக்கி போடவே முடியாது. அது யாராலையுமே. டெய்லி கம்யூனியன் கூட எடுத்துட்டு போயிட்டாங்க. திருவிருந்த கூட எடுத்துட்டு போயிட்டு திருவிருந்த எடுத்தோடனே அப்படியே மன்னிக்கப்பட்டவன் ஐயரு மேல வந்துட்டு எல்லாம் சொல்லட்டுங்க. பாவம் மன்னிப்ப வாரத்துல ஒரு 2 தடவை கூட, இப்ப லெந்து காலங்களில் 2 தடவை, வாரத்துக்கு 2 தடவை வாங்கிட்டா கூட அந்த குற்ற மனப்பான்மை என்று ஒன்று வந்துவிட்டால் அதை 1000 பாவ மன்னிப்பு திருச்சபையின் ஆலயத்திலிருந்து பிரகாரங்கள் இருந்து சொல்லப்பட்டாலும் அந்த பலு மனதிலிருந்து இறங்காது. அது எப்பொழுது இறங்கும்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ, யாரை எதிர்த்து நாம் அதை செய்திருக்கிறோமோ, யார் மனதை நாம் கடினப்படுத்தினோமோ அந்த நபர் மன்னித்தால் ஒழிய அந்த பலு என்ன பண்ணாது? இறங்காது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னாரு, அந்த சிறுமையான மக்களை பார்த்து சொன்னாரு, இந்த சிறியவர்கள் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருக்கு எதிராய் தவறு புரிந்தோமோ அவர்களிடத்திலிருந்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிருந்து சொல்லப்படுகிற பாவ மன்னிப்பினுடைய அப்ப முக்கியத்துவம் என்ன? அது என்னன்னா, பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்ல, அந்த ஆளே இல்ல.
இனி அவரை பார்க்க முடியாது என்கிற பொழுதுதான் ஆண்டவர் ஒரு பாவ மன்னிப்பின் உறுதியை நமக்கு கட்டளையிடுகிறார். இல்லைன்னா தப்பு பண்ணிட்டு ஒரு இடத்துல மன்னிப்பு இன்னொரு இடத்துல, தப்பு ஒரு இடத்துல பண்ணிட்டு மன்னிப்பு ஒரு இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. இப்ப இந்த இந்த குற்ற மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு நபரை ஆண்டவர் எவ்வளவு அழகா அரவணைக்கிறார் பாருங்க. அவரை வென்டிலேட் பண்றாருங்க, மொத்தமா வென்டிலேட் பண்றாரு, மொத்தமா வென்டிலேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறாரு, செகண்ட் டைம் கேட்கிறாரு, தேர்ட் டைம் கேட்கிறாரு, 3 தடவை கேட்டு 3 தடவையும் வென்டிலேட் பண்றாருங்க அவர் மனசுல இருக்கிறது. 3வது முறை கேட்கிற பொழுது அவர் ரொம்ப குத்தப்பட்டு இல்ல, அங்கதான் அவருடைய அந்த 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 மனசுல இருக்கிற அந்த பாரம் இறங்கி போற டைம் அந்த தேர்ட் டைம் தான் பாருங்க. என்னவா, இயேசு 3ஆம் முறை கேட்டதால், 2 தடவையும் சொல்லல, 3வது முறை அழகா சொல்றாங்க. இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று ரொம்ப கடினமாய் மனம் கசந்து அழுது, இல்லனா அழுது துயருற்று என்ன சொல்றாருன்னா, அவரிடம், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் எவ்வளவு தூரத்துக்கு உன்னை மதுரை வச்சிருக்கேன், உன்னை எங்கெல்லாம் கை விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், எல்லாம் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் உனக்கு தெரியும், எவ்வளவு உன்னை மறுதளிச்சுன்னு தெரியும், எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் ஒரு குற்ற மனப்பான்மையிலே தன்னை இனிமேல் இயேசுவினுடைய சீடராக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை விலக்கி வைத்துக் கொண்டிருந்த ஒரு நபரை என்ன பண்றார், ஆண்டவர் அரவணைத்துக் கொள்கிறார். இது இந்த பகுதியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா பார்க்கணும். இது இந்த 3 முறை கேட்பதை குறித்து சில நபர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவர் திருச்சபையின் தலைவராக பேதுருவை நியமிக்கிறார். ஆகவே அந்த அந்த மெடிட்டரேனியன் உலகத்திலே ஒரு பொறுப்பை, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு லீகல் அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 முறை அவரிடத்துல இருந்து விட்னஸ் வாங்குவாங்க. 3 times விட்னஸ். அதனுடைய அடிப்படை தான் இருக்கக்கூடும் என்று சொல்லி சில பேர் சொல்லுறாங்க. ஏன்னா இந்த பகுதி ரொம்ப சேராத பகுதி, இந்த திருமறை இந்த காஸ்பலோட இந்த நற்செய்தி பகுதி கூட இந்த பகுதி என்ன பண்ணாது, ரொம்ப நெருங்கி ஒட்டி போகாது, எல்லாம் ஒரு ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த ஒரு பகுதி 21ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதி இது கூட சீக்கிரம் ஒட்டாது. ஏன்னா இங்க பேதுரு திடீர்னு ஒரு காரணமே இல்லாமல் முதன்மைப்படுத்தப்பட்டு திருச்சபையின் பொறுப்பையும் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்கறதை போல இது முடியும். இந்த 2 முக்கியமான நோக்கங்களை வைத்து நாம் இந்த பகுதியை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மீது அன்பு காட்டுதல், அந்த அன்பில் இருக்கின்ற உரையாடலில் இருக்கின்ற வேறுபாடுகள், அடுத்தது அவருக்கு கொடுக்க போகின்ற பொறுப்பில் இருக்கின்ற வேறுபாடுகள். ஒப்புரவு என்பது என்ன பண்ணுதுன்னா, இம்பர்ஃபெக்டா இருக்கிறவர்களை அது என்ன பண்ணுதுன்னா பெர்ஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. இம்பர்ஃபெக்டா இருக்கிறவங்கள பெர்ஃபெக்ட் பண்ற இடம் இல்ல ஒப்புரவு. இம்பர்ஃபெக்டா இருக்கிறவங்கள பெர்ஃபெக்ஷன் நோக்கி கொண்டு வருகின்ற ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்துதான் ஒப்புரவு. அந்த ஒப்புரவு என்கின்ற அந்த மிடில் ஸ்பேஸ் இல்லைன்னா விழுந்து போனவர்களும் மேல இருக்கிறவர்களும் ஒன்றாய் இணையவே முடியாது. இந்த ஒப்புரவு என்கிறது இந்த நடுத்தளத்தை நமக்கு கொடுக்கிறது. யாரு ஒப்புரவுக்கு இறங்கி வர வேண்டும்? அதுதான் பல நேரங்களில் நமக்கு இருக்கிற பெரிய சவால். யார் போறதுங்க? நான் போனோமா? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டோம், முதல்ல சாரி கேட்கட்டும், அவங்க கேட்ட பிறகு நான் போறேன், எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, அவர் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். இது பெரிய ஈகோங்க. அது அந்த ஒண்ணுதான் பிரச்சனையே. யார் ஒப்புரவுக்கு வர முடியும் அப்படின்னா, யார் தவறு செய்து விழுந்து போனார்களோ அவர்கள ஒப்புரவுக்கு வரக்கூடியவர்கள். மாறாக யாரிடத்திலே மேலான புரிதல் இருக்கிறதோ அவர்கள் தான் ஒப்புரவுக்கு முதலடியை எடுத்து வைக்க முடியும். அப்படிப்பட்ட புரிதலே இல்லைன்னா அங்க ஒப்புரவே நடக்காது. ஒருவேளை ஆண்டவர் இவர் பேதுரு ஒரு மனிதர், அவருக்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் என்ன என்பதை ஆண்டவராலே உணர முடியவில்லை என்றால் அந்த ஒப்புரவுக்கான முதல் அடியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் எடுத்து வைத்திருக்க முடியாது. ஆகவேதான்
யார் ஒப்புரவுக்கான முதலடியை எடுத்து வைக்க வேண்டும்? யார் ஒருவருக்கு மேலான புரிதல் இருக்கிறதோ, மேலான புரிதல் இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? முதல்ல ஒப்புரவுக்கான முதலடியை எடுத்து வைக்க வேண்டும், வைக்க முடியுமும் கூட. குறைவான புரிதல் உடையவர்களாலே ஒப்புரவுக்கான முதலடியை எடுத்து வைக்கவே முடியாது. ஆனால் அந்த உயர்வான புரிதலுக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு முதலாவது என்ன பண்ணணும்? ஒப்புரவின் வழியாக ஒரு தளத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த தளத்துக்கு வந்த பிறகுதான் இந்த மேலான புரிதலை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கான வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்த முடியும். மேலான புரிதலை நோக்கி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை அகாப்பேவின் அன்பின் நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பிலேயோவின் நிலையில் இருக்கின்ற பேதுருவை கரம் பிடித்து அழைத்து ஒப்புரவின் தளத்திலே ஆண்டவர் வைக்கின்றார். இதனால நிகழ்ந்தது என்ன? அடுத்த பகுதி வசனம் 18 19 அடங்கிய வசனம், 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ இளைஞனா இருந்த பொழுது நீயே இடைகட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்திற்கு நடமாடி வந்தாய். உனக்கு முதிர் வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து காட்டுவாய் கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின்பு பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்று சொன்னார். இப்ப பிலேயோவின் அன்பில் இருக்கின்ற பேதுருவை கடவுள் பிலேயோ அகாப்பேவின் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஒப்புரவு செய்து தன்னோடு இழுத்து என்ன பண்ணார்னா தெரியுங்களா? பேதுருவை அகாப்பேவின் அன்புக்கு அவராகவே கடந்து போவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். அவராகவே கடந்து போவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஒப்புரவின் வழி நடக்கின்ற ஒரு பெரிய அற்புதம் இதுதான். குறைவான புரிதலில் இருக்கிறவர்களை நிறைவான புரிதல் உடையவர்கள் இறங்கி வந்து ஒப்புரவு செய்து அழைக்கின்ற பொழுது அவர்கள் காலப்போக்கில் நிறைவான புரிதலை நோக்கி நகர்ந்து செல்வார்கள். ஒப்புரவு என்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்றால் ஒரு காலமும் குறைவான புரிதல் உடையவர்கள் மேலான புரிதலுக்கு கடந்து வர மாட்டார்கள். ஆகவே இந்த ஈகோவை தூக்கி போறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு என்னன்னா, நம்மிடத்திலே ஒருவேளை நிறைவான புரிதலும் மேலான புரிதல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் முதல் ஒப்புரவுக்கான அடியை யார் எடுத்து வைக்க வேண்டும்? நாம் தான். யார் மேலான புரிதல் உடையவர்கள் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தான் ஒப்புரவுக்கான முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். ஏனால் அதன் வழியாகத்தான் குறைவான புரிதல் உடையவர்கள் மேலான புரிதலுக்கு கடந்து வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். பேதுரு அகாப்பேவின் அன்பை வெளிப்படுத்தி எந்த நிலையிலும் கடமைப்படாத மக்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி தன் உயிரை அவர் இரத்த சாட்சியாக கொடுப்பதற்கு தன்னுடைய அன்பு அவரை உந்தினது என்றால் அந்த அன்பு பிலேயோவின் அன்பு அல்ல, மாறாக அந்த அன்பு அகாப்பேவின் அன்பு. அகாப்பேவின் அன்பு. அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த புனித பயணத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிற நாம் இந்த புனித பயணத்தில் சுமையாக இருக்கின்ற ஒரு பெரிய பலு என்னவென்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற குற்ற மனப்பான்மை அல்லது மன்னிக்கப்படாத தன்மை, அல்லது நம்மிடத்திலிருந்து ஒருவர் உறவிலிருந்து விலகிச் சென்று இருக்கிறார் என்ற எண்ணம். அது ஒரு பெரிய பலுவான ஒரு காரியம். வெறும் தவறு செய்தவர்களுக்கால் மட்டுமல்ல குற்ற மனப்பான்மை. அதனாலே உறவு விரிசலிலே வாடுகிறவர்களுக்கும் கூட தான் என்ன இருக்கு? பாரம் இருக்கிறது. விலகி போனவருக்கும் பாரம் இருக்கிறது, இந்த இடைவெளியினாலே கடினப்படுவதற்கும் பாரம் இருக்கிறது. இது புனித பயணத்திலே நாம் சுமந்து செல்கின்ற ஒரு பெரிய பாரம். இந்த பாரத்தை நாம் உடனடியாக இறக்கி வைக்க வேண்டும். அதை உடனடியாக இறக்கி வைப்பதற்கான சிறந்த காலம் எந்த காலம்னா, மரங்கள் இலைகளை உதிர்கின்ற ஒரு காலம். ஏன்னா லெந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? துளிர் விடுதல் அர்த்தம். லெந்து என்கின்ற லத்தீன் சொல்லுடைய பொருள் என்ன? துளிர் விடுதல். டு ஸ்ப்ரவுட் என்கிறதா லென்ட் அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்டுடைய மீனிங். டு ஸ்ப்ரவுட். நாம் துளிர் விட வேண்டும் என்றால் முதலாவது என்ன பண்ணணும்? உதிர வேண்டும். டு ஸ்ப்ரவுட், கரெக்ட். டு ஸ்ப்ரவுட் we have to wither first. உதிராமல் துளிர் விட முடியாது. ஆகவே வாழ்வுக்குரியது நம்ம இடத்தில் வர வேண்டும் என்றால் எவையெல்லாம் நம்ம இடத்துல பலுவாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாம் உதிர்த்து
நாம் ஒவ்வொரு படிநிலைகளிலே, கடந்த வாரம் ஒரு படிநிலை பற்றி தியானித்திருப்பீர்கள், அதுக்கு முந்தின வாரம் ஒரு படிநிலையை குறித்து தியானித்திருப்பீர்கள், இந்த வாரம் ஒப்புரவு குறித்து தியானிக்கிறீர்கள். இது எல்லாமே நம்மை லகுவாக்குவதற்கும் நம் பாரங்களை இறக்கி வைத்து இந்த புனித பயணத்திலே இன்னும் லகுவாக பயணிப்பதற்கும் இன்னும் வேகமாக ஆண்டவரை நோக்கி சேர்வதற்குமான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துகின்றார். கடவுள் ஒப்புரவு செய்வதற்கான முதல் அடியை எடுத்து வைத்தார். மேலான புரிதல் உடையவர்கள் ஒப்புரவுக்கான முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட புரிதலை நோக்கி வழிநடத்துவாராக. ஒப்புரவின் கருவிகளாக நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பு கடவுளே, தந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நிறைவான அருளும் கிருபையும் தொடர்ந்து இந்த லெந்து காலங்களை எங்களோடு இருந்து இந்த லெந்து காலங்களை நாங்கள் இறை பக்தியோடும் இறை உறவினுடைய வலுப்படுத்தலோடும் நாங்கள் பயணிக்க தருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மன்னிப்பு, ஒப்புரவு, மனம் திரும்புதல் என்கின்ற எல்லா படிநிலைகள் வழியாக நாங்கள் உம்முடைய சிலுவையை நோக்கி நகருவதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டி கொண்டிருக்கிற வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காமல் அநேகர் இன்னும் பகைமை பாராட்டி கொண்டோம், உறவு விரிசல்களிலே அவதிப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு உம்முடைய திருமறை பெரிய ஞானத்தை தந்து, அறிவுறுத்தலை தந்து, மேலான புரிதல் உள்ளவர்களாக எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதனுடைய பயனாளிகளாக நாங்கள் இருக்க, மேலான புரிதல் உடையவர்கள் எப்பொழுதும் ஒப்புரவுக்கான முதலடியை எடுத்து வைக்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு ஒரு துணிவை தாரும். இந்த நிலையிலே எங்களை தடுக்கின்ற எங்கள் சுயம் ஆணவம் என்கின்ற காரியங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென்.